எனக்கு தெரியும் இப்போ அவன் என்னை பார்க்குறான்னு. ஆனால் சிகரெட்டை மறைக்கணுன்னோ அவள் பார்வையிலேருந்து விலகி போகணுன்னோ எனக்கு தோணலை. வழக்கமாக நம்ம தான் இந்த லேண்ட்லைன் மிஸ்காசி இது யாரு புதுசா? ஹலோ, என்னடா சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது? சார்ஜ் இல்லைடா, சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஐயா சரி கிளம்பி வரையா? வரேன்டா. சீக்கிரம் வந்துடுறா. சாரி. டைம் ஆச்சு, கிளம்பலாமா? போகலாம். சரி வரேன்டா. வரேன். வரேன். இந்தாங்க உங்கள் பொண்ணு லைனில் இருக்காங்க. ஹலோ அப்பா நல்லா இருக்கீங்களா? அம்மாவுக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையா? நான் நல்லா இருக்கேம்மா. அம்மாவுக்கு தான் இன்னும் காய்ச்சல் சரியாகலம்மா. நான் வேணா வரட்டாப்பா? ஐயோ வேணாம்மா, நான் பார்த்துக்கிறேன். உனக்கே இப்போ தான் வேலை கிடச்சிருக்கு. அம்மாவுக்கு டைமுக்கு மாத்திரை கொடுத்துருங்கப்பா. அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்றேம்மா. சரிப்பா, நான் சம்பளம் வாங்கிட்டு ஊருக்கு வரேன். மா, நான் சொல்கிறேன்னு கோச்சிக்காதம்மா. இப்போ தான் உனக்கு வேலை கிடச்சிருச்சுல்ல, வயசாகிட்டே போதுமா. இப்போயாவது கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. போஸ்ட்மேன் வந்து அவர் பையனை கேட்டார். நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுவீங்க? நான் சேலரி வாங்கிட்டு ஊருக்கு வரேன்னு. எனக்கு தெரியும்ப்பா, அம்மாவை பார்த்துக்கோங்க. மாத்திரை வாங்க பணம் இருக்கா? தம்பி தான் மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுத்துச்சு. அவர்கிட்ட கொடுங்க. ம், சேலரி வாங்கிட்டு அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துட்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.